வணக்கம். ககன மார்கன் இல்லை, இது மார்கன். மார்கன் ககன மார்கன் ஆரம்பித்து மார்கனா இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா டைட்டிலாக மாறி இருக்கு. அண்ட் இந்த படம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுன்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் வந்து அவருடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து தொட்டு நான் சொல்கிறேன். சீக்ரெட்டான பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் என்கிட்ட. 100% சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனின்னு எடுத்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான கம்பெனியாக நான் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லுவேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் இன்னைக்கு வரையும் வணிக ரீதியில் ஒரு படம் கூட அவருக்கு தோல்வியே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி படங்களாக தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய ப்ரொடக்ஷனில் வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும். இன்றைக்கி இந்த மார்க்கெட் படம் எடுத்திங்கன்னா, அதனுடைய டிஜிட்டல் ரைட் போயாச்சு, சேட்டலைட் ரைட் போயாச்சு, ஹிந்தி டப்பிங் நல்ல வேலைக்கு போயாச்சு, தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு, தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக அவர் வந்து டேபிள்லேயே ஒரு பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இனிமேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு. அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்கிறேன், அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும். நான் ஒரு டிஜிட்டல் டீலில் நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க, சூப்பராக இருக்குது இந்த படம். நானும் அப்போ தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நானும் கூட பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. லியோ ஜான்பால் என் கூட 2 படம் பயணிச்சிருக்காரு. அண்ட் ஒரு எடிட்டராக இன்றைக்கி இந்த படத்தை எழுதி இயக்கி, நான் முதல்ல இவ்வளோ ஒரு சிறப்பான படைப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. லியோ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இன்டர்வியூஷன்லேயே நான் சொன்னேன், சார் பிரேக் கூட வேணா, நம்ம உடனே போயிடலாம், இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி உடனே 10 மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 10 மினிட்ஸ்லேயே உடனே செகண்ட் ஹாஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டாக முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர். அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற இது இல்லாமல் ஒரு சொசைட்டியில் தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட, அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும், லீவ் அடிப்பார் அப்புறம் என்ன. ஸோ இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு த்ரில்லர் படமாக, த்ரில்லர் ஃபார்மெட்டில் இருக்கும், ஆனால் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீமை ரொம்ப அருமையாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜயானி சாரோட நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ பாருங்கள், இந்த ஈவெண்ட்டு கூட அதே ரோலில் வர்றாரு, அதே கெட்டப்பில் அவர் வந்து எப்படி ஆயிருப்பார், அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ட்ரெயிலரில் சொல்லியிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இன்றைக்கி வந்திருக்காருன்னா இந்த டெடிக்கேஷன் பாருங்கள். அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த படம் ஃபுல்லாக இருந்திருப்பார். அதே மாதிரி இப்போ டெடிக்கேட்டடாக இந்த ப்ரமோஷன் வந்திருக்காரு. அண்ட் அஜய், நானும் ஒரு 5-6 வருஷமாக பார்த்து பழகின ஒரு பையன், இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஒரு சிறந்த டெபு, தன்னுடைய சிஸ்டம் மகன் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த கேரக்டர் நல்லா வரணும். அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர், அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காகவே இந்த படத்தில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு விஜயானந்தி சார். அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜய், உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம். என்ன பெரிய ஒரு டைரக்டரே உங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு சசி சார். இனிமேல் நீங்கள் எதுவுமே நோ லுக்கிங் பேக், யூ வில் ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட். கண்டிப்பாக சசி சாரினுடைய படம் வந்த பிறகு பாருங்கள் உங்கள் கரியர் எங்கோ போவோம். பட் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு டெபு, ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காருன்னு கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க. மிக ஒரு நல்ல படைப்பு, முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பாக இருக்கும். அதோட முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்து தொட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட்டு கொடுத்துருக்காருல விஜய் ஆண்டனி சார், அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக மார்கன் படம் அமையும். அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா, சார் அடுத்து 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் சார், பொறுமையாக போகலாம். இல்லை 4 படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அப்படின்னு அந்த அளவு கான்ஃபிடென்ஸ். அதாவது இங்கே நாங்கள்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துகிட்டே இருப்போம், போகலாமா வானாவா, இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா, மார்க்கெட் சரியில்லை அப்படின்லாம், அதை பற்றி எந்த உரிமையும் இல்லை. ஜென்டில்மேன் அப்படின்ற படம் வருது, பார்த்த மறுநாள் அந்த படத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு இதில் மண்டே அன்றைக்கி பார்க்குறாரு, வெனஸ்டே அன்றைக்கி சைன் பண்ணுறாரு, படம் ஷூட்டிங் 9ஆம் தேதி போகிறாரு. என்ன இது அநியாயம், இது இந்த ஸ்பீடில் போனால் எப்படி தமிழ் சினிமாவில்? ஜூன் 9ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், சார் இப்போ தான் சார் அந்த படம் வந்தது, இதுக்குள்ளே நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களான்னு. ஆமாம் சார், நான் உடனே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்தளவு கான்ஃபிடென்ஸ். அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோடு கொண்டு வந்தார். லாயர் அப்படின்னு டைட்டிலாம் வந்துடுச்சு, அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு கதையை வந்து இப்போது ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில், அதிலும்
பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ரவீனா டண்டன் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்மலாம் கொண்டாடின படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம் அவர்கிட்ட ஏதாவது கதை இருக்கா கேட்கலான்னா அதுக்குள்ளே சொல்கிறாரு என்கிட்ட கால் பண்ணி, சார் யமகாதகி டைரக்டர் அசைன் பண்ணிட்டு சார் அப்படின்றாரு. என்ன ஸ்பீடுப்பா தலைவர் அப்படின்னு. ஸோ பெப்பின் அவருடைய அடுத்த படமாக அவரும் அறிமுகமாகிறாரு. அதாவது அறிமுகன்றதை விட விஜயானி ஃபிலிம் கார்பரேஷனில் பயணிக்கிறான்னு பார்க்கும்போது விஜயானி சாருடைய கான்ஃபிடென்ஸை பார்க்குறேன். தொடர்ந்து படங்கள் வரிசையாக பல படங்களை வந்து விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் மேலே கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாரு. நடுவில் வெளி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணுவார். இப்போ அது மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணுறாரு. ஸோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயானி ஃபிலிம் கார்பரேஷனில் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த நேரத்தில் ஒரே ஒன்று நான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று நைட் ஃபுல்லாக பேசியிருந்தேன் 11:30 மணிக்கு. ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம், மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட 80 கோடி அந்த படம் இப்போ கலெக்ட் பண்ணுது. அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம், அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன், எல்லோருமே பார்த்து வியக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தினோட வெற்றி. மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணார், அந்த படத்தை நம்பினார். இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலியாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு தீவிரமாக அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினச்சிருந்தேன், எப்படிடா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நம்பிக்கையோடு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வருது, மிக்ஸ்டான ஒரு டாக்லாம் பிகினிங்கில் வருது. ஆனால் அதையெல்லாம் உடைச்சி ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன், தீவிரமான உழைப்பு, ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவு சூரி நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து மாமன் படத்தை பார்த்து எந்த அளவு சர்ப்ரைஸ்னா, இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக வந்த படங்கள் எதுவுமே இல்லை. அது மாமன் படம் தான் நம்பர் 1 கலெக்ஷனாக இந்த வீக்கெண்டில் இருக்குது. ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது, தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து. அப்போது ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்து மேலே நம்பிக்கை வச்சு தீவிரமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மாமன் படம் மாறி இருக்கு. மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக மாறி இருக்குன்னா அதுக்கு சூரி சாருடைய வெற்றி தான், சூரி சாரோட உழைப்பு தான் காரணம். அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று நைட் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன், சார் மார்கன் படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி, இதே மாதிரி வெற்றி 30-40 கோடி நீங்கள் கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கெல்லாம் போகணும் சொல்லுங்கள் சார், சஜஸ்ட் பண்ணுங்கள் சார், ஐடியா கொடுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான்லாம் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த மீட்டிங். நாங்களாம் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன், சார் ஒரு டீசரோ இல்லை ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிங்க, யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்கள் சார், பண்ண சொல்லுங்கள் சார் நம்ம டீம் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த படம் எல்லா மக்களும் போய் சேரணும், எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும். ஊடக நண்பர்களுடைய துணை தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கையில் இருக்குது. அண்டு கண்டிப்பாக மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும்போது பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரிகிடா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்ட பார்க்கும்போது என்னடா போலீஸ் ஆஃபீஸர் வராங்கன்னு, ஆனால் கன்வின்சிங்கான ஒரு ரோல். அது பிறகு ஹோல் டீம் இந்த படத்தில் பணியாற்றின எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேரெல்லாம் நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி இங்கே இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்கும் படம் நீங்களாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த என்டையர் குழுவுக்கு வாழ்த்துக்கள். லியோ உங்களுக்கு ஒரு நல்ல டெபு கிடச்சிருக்கு. ஆனால் எடிட்டிங் விட்டுறாதீங்க. உங்கள் எடிட்டிங் தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய லெவலில் நிறைய படங்கள் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய படைப்புகள் அடுத்தடுத்த கட்டம் டைரக்டராக வந்து பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். விஜயானி சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நான் பேசத்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படி எல்லோருக்கும் நண்பனாக நட்பாக வழிகட்டியாக ஆசீர்வதிக்கப்பட்டவராக அரவணைத்து செல்லும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கன்
நம்ம பார்த்த அந்த ஷோரீலும் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வழக்கமான அந்த விழாவுக்கு சொல்கிற வார்த்தைகளாகவே இல்லை, உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நம்மளை பாதித்தது. அந்த விஷுவல்ஸ் இது ஏதோ ஒரு வேறு தளத்துக்கு சினிமா இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை மட்டும் அந்த படத்தில் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடிஞ்சுது. லியோவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிவி குமார் கம்பெனியில் வந்து சிவி குமாருக்கு எல்லா ஃபைனல் டிசிஷன் லியோ தான் எடுப்பார். இல்லையா அது லியோ பழக்கமே இல்லை எனக்கு. ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், லியோ சொன்னால் தான் கேட்பார் சிவி குமார்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சரியான கிரிட்டிக்காக எடிக்டராக எல்லா விதமான நல்ல பேர் இருந்தது. நல்ல பேர் தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பண்ணியிருக்கிற படமும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவ்வளவு பேரை நீங்கள் அத்தனை டேரக்டர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பண்ணுற படத்தில் மற்ற டேரக்டர் கிளிக்கக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த அஜய் ரொம்ப அதான் நேரில் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்க்குறக்கும் படத்துக்கும் ஏராளமான வித்தியாசம், எக்ஸ்ட்ரானரி. 10 ஸ்டோரிலேயே அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துமா. ஆல் தி பெஸ்ட். நீ விஜய் ஆண்டனியோட சிஸ்டர் பையன் இல்லைன்னா கூட இதே பாராட்ட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். இன்னும் அடுத்தடுத்து பெரிய படங்களாக வரப்போகுது. அடுத்து மிகப்பெரிய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர்னா அது சசி ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தில் நீ ஒரு பேரலல் ஹீரோ ரோல் பண்ணுறன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் அந்த படத்தில் வந்து நிறையா வேலை செஞ்சு அதில் கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒர்க்கு. அந்த ஃபோட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஆல் தி பெஸ்ட் சார். நான் டோட்டலாகவே அது பிக்சரைசிங் அந்த டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் எல்லா ஹீரோயின்ஸ் ஹைலி டேலண்டட் பிரிகடா அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மார்கன், அவர் என்ன மார்கன் தெரியல, நான் ஒரு பெரிய மூர்கன் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் அந்த ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, நான் சொன்னால் நடந்தே தீரணுன்ற அந்த ஒரு திமிர், அது எல்லாமே அவருக்கு இருக்குது. அது அவர் டைட்டில் எல்லாமே அவருக்கு வச்சுக்க வேண்டியது நம்ம திருப்பி அவர் ஒரு மூர்கன் ஒன்று எடுப்பார்னு எடுத்தது. அந்த மாதிரி வந்து நான் அப்படி ஒரு என்ன தைரியம், உச்சக்கட்ட தன்னம்பிக்கை. அந்த தைரியத்தினோட எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் அவருடைய இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது டைரக்டர்ஸ் அப்படின்னா அது அவர் மேலே அவர் வச்சுருக்கிற நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கை தான் இத்தனை புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்க முடியுது. நிச்சயமாக கொடுங்க. புதியவர்கள் வர தான் இந்த சினிமா வளரும். அந்த அந்த முயற்சிக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துட்டே வர்றோம். அவருடைய எந்த அளவுக்கு எல்லா விதமான போராட்டம், மன ரீதியான போராட்டம், பண ரீதியான போராட்டம், வெற்றி தோல்விக்கான போராட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் அப்படி சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு முயற்சிக்கும் இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு போட்டால் விஜய் ஆண்டனி பேரில் வச்சிடலான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய மரியாதை சார். ஆல் தி பெஸ்ட் ஒரு உங்கள் ஃபிலிம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய அத்தனை பேர் முயற்சிக்காகவும், உழைப்புக்காகவும், நல்ல எண்ணத்துக்காகவும், புது முயற்சிக்காகவும், லியோவுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி சார். வெற்றி பெற விரும்பினால் பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். விஜயாண்டி சார், நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இல்லை சார். ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபராக சலீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லியோ ஜான் பால் சார், ட்ரெய்லர் வாஸ் அமேசிங் சார். ஆக்சுவலாக நிறைய அவார்ட்ஸ் எடிட்டராக வாங்கியிருக்கீங்க, டேரக்டராக நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். ஸோ ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, சொல்லிட்டுமா சாங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண அஜயை பற்றி நிறைய சொல்லலான்னு அப்படிலாம் இல்லாமல் நிறைய சொல்லணுன்னு இருக்கேன். என்னென்னா ஆக்சுவலாக அஜய் வந்து ஒரு மசாலா கமர்ஷியல் ஹீரோ. அவர் நிறைய நான் அவர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பழகிட்டுருக்கேன் அவர்கிட்ட. ரீசெண்டாக நாங்கள் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தோம். அதில் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக அப்செட்டாக இருந்தார். என்ன ரீசன் தெரில, யோசிச்சிட்டே இருந்தோம். அஜய் என்னாச்சு அஜய், படம் பார்த்து நல்லா தானே இருக்குது. இல்லை சார். சரி என்னாச்சு, என்ன சொல்லுங்கள், படத்தில் என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அது அந்த டாம் க்ரூஸ் வந்து ஜெட் சீக்வன்ஸில் வந்து ரோப் போட்டு பண்ணியிருக்காரு சார். நானாக இருந்தால் ரோப் இல்லாமல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அஜய் நான் மேலே கீழே பார்த்துட்டு, ஆமாம் சார், ஆக்சுவலாக டாம் க்ரூஸ்க்கும் எனக்கும் 2 வித்தியாசம் தான். அப்புறம் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்டில் ஆக்ஷன் ஹீரோ, நான் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற மாதிரி
அவர் நிறைய என்கிட்ட காமெடியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வித்தியாசம் ஒன்று சொன்னார், அது இன்னும் பயங்கரமான வித்தியாசமாக இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வந்து அங்கே தான் சார் ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஆக்ஷன் பண்ணால் தியேட்டரில் மட்டும் தான் அதிரும், நான் ஆக்ஷன் பண்ணால் இந்த உலகமே அதிரும்ன்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அஜயோட பழகிறதுக்கு சான்ஸ் கொடுத்த விஜயாண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். இல்லை சார் ப்ளீஸ் சார், நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். ஸோ சஸ்டருக்கு அப்புறம் அஜய் வச்சு நான் டேரக்டராக சார் எப்படி என்ன சினிமோட்டோகிராஃபராக டெபியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ என்னை நம்பி என் மேலே வச்சுக்கிற பிலீஃப்க்கு என்னை டேரக்டராக ஸ்கிரிப்ட் கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் சார். நான் எப்படி சலீமில் எப்படி சினிமோட்டோகிராஃபரை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அஸ் அ டேரக்டராக கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் சார். அஜய் தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஸோ நான் சும்மா இது ஃபன்னாக சொன்னேன். அஜய் உண்மையிலேயே டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். யாரோ சொன்னாங்க இப்போது, ஆக்சுவலாக நான் கூட ஃபோனில் பேசும்போது விஜயானி சார் பேசுகிறாரா அஜய் பேசுகிறாரான்னு தெரியாமல் நானும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அதே பாடி லாங்குவேஜ் சார் இப்போ தான் இன்டர்வியூவில் எப்படி லைக் இன்டர்வியூ யாராவது கேட்கும்போது சின்ன தக்காக ரிப்ளை பண்ணுவார்ல, அது ஆல்மோஸ்ட் அஜய் கிட்ட அப்படி டிட்டோவாக இருக்கும். அஜய் நிறைய உண்மையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே அஜய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்திருக்கிற நிறைய படைப்பாளிகள் அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம், அடுத்த படம் அப்படின்னு ஒரு வருஷை கட்டி வந்திருக்காங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆயுள் முழுவதும் ஆசைப்படும் ஆசிரியையாக இளைஞர்கள் மனதில் பவியாக பச்சை குத்தி கொண்டவர். இருண்ட இரவின் தரிசனங்களில் அதிகாலை நேரம் மணிக்குயில் போல சின்ன சிரிப்பு, காக்கி உடையில் கச்சிதம். அழைக்கிறோம் பிரிக்டா அவர்களே. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமராவில் பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்தது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார், பட் டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோடய பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்ன தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோடய டீம் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துகிட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சிட்டி நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமாக தெரியல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே. நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசினோன்னா ஒரே ஷார்ட்டில் பேசி முடிச்சிடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸை நம்ப வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவரின் சொந்தம் அவர், அவரின் சொந்தம் இவர். தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தவர் பலர். அந்த வரிசையில் அஜய் திஷான் இன்னும் பல அற்புதங்களை தமிழ் சினிமா படைப்பார் என்ற நம்பிக்கையோடு அழைக்கிறோம் அஜய்.
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பிரஸ் நண்பர்கள் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல், மக்களோட ஆதரவு இல்லாமல் யாரும் இங்கே வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட நான் பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரித்த என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லியோ சார் சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில வாட்டி நான் எல்லாம் சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோமான்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாச்சும் தப்பாக இல்லை ராஜ், நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ராவல் பண்ணி, பட் அதில் அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார், வந்தார். ஹிஸ் டெடிக்கேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிக்கேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீதியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா, தீப்ஷிகா, அர்ச்சனா, சேஷ்விதா சார், விஜயனி சார், அண்ட் மானதி சங்கர் சார், தேங்க்யூ சார். அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு, ஸ்வேதா, பிரேம்ஜி, ஜெய்சன், அருண் சார், எல்லாரும் நன்றி. அண்ட் சசி சார், தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் அடுத்த படைப்பில் என்னை வச்சுக்கிறதுக்கு. அண்ட் கணேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரவிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. எண்ணங்களை செயலாக்குமால் இவரை பிடிக்காத மனிதன் இல்லவே இல்லை. நான் என்ற ஆடம்பரம் எப்போதும் இல்லாதவர், திமிரு பிடிச்சவன் படம் பெயர்தான், ஆனால் உண்மையில் இளைஞர்கள் நேசிக்கும் ரோமியோ இவர். ரத்தம், கொலை என கொடூரம் ஒன்றும் இவர் இல்லை. மக்கள் கொண்டாடும் கோடியில் ஒருவனாக இவர்தான். பல நூறு படைப்பாளிகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து காத்திருக்கும், கொண்டாடி கொண்டிருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு, நிறைய காசு வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான், மாதம் மாதம் வட்டி தான் சார். அதையும் சொல்லிடுங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான், டேரக்டர் லியோ மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பியனாக இருக்கட்டும், ஜோஷுவாக இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், அருண் பிரபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமேலேயும் நான் வச்சுருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது, நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கடன் சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது, அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன, முடித்தாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி, கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டேரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால்
தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்த அளவுக்கு பொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரன் பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணணும். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம். மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிருவார். ரஃபாக இங்கிலீஷ் படத்தில் இந்த போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான், உங்கள் ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேப் பண்ணுவீங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணுறதான கதை ஆக்சுவலாக. எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். 5-6 அதுதான் என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலாக சொன்னார்ல, எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக? நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண வருவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்குறேன். அதையும் நான் கற்றுக்குறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா லியோ? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா, அது பேர் என்ன? மச்சக்கன்னி சித்தரா? மச்சேந்திரரா? இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்களாம் சித்தர் ஆக முடியுமா? சரி சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மகனி சார், ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமாண்ணா? நான் எதாவது செய்ய முடியுமா சார் ஃப்யூச்சரில் சித்தராது? ஒழுக்கத்தை கடைப்பிடிக்குமா? அப்போ சார் நீங்கள் சித்தர் சார், தனஞ்சன் சார். நீங்கள் ஒரு சித்தர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்குது. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கெலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ்னு நினச்சோம். அப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட்டு பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் பேஸ் பண்ணாங்க. இல்லை அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னதால் இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும். இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா? பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாக போகிறோன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டேரக்டர் ஆக்குனார். எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவி குமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே, நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார்? 15 படத்தை நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேள்வி ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன்.
இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பேச அழைக்கிறோம். சாவு வீடும் சடலத்தையும் வைத்து கிராமத்து கதை பேசும் மக்கள் கதையை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து பேசப்படவும் வைத்த யமகாதகி பட இயக்குனர் பெப்பி ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி.